வார சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான சனிக்கிழமை. அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வருதுல இந்த சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அன்றைக்கி அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அன்றைக்கே ஒரு சில சின்ன மாற்றங்கள் ஏற்படும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்க. நீங்கள் புரட்டாசி மாதம்னாலே மோஸ்ட்லி அசைவ உணவு எடுத்துக்க மாட்டாங்க, முழு சைவ உணவை தான் எடுத்துப்பாங்க. இன்னமும் ஒரு சில வீட்டில், அதாவது அசைவம் சாப்பிடக்கூடிய வீட்டில் எப்படி தெரியுமா இருக்காங்க, புரட்டாசி மாதத்துக்கு சமைக்கிறதுக்குன்னே சில பாத்திரங்கள் பரணையில் வச்சுருப்பாங்க, லாஃப்டில் வச்சுருப்பாங்க. அப்போ புரட்டாசி மாதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த அசைவ உணவுக்கு அசைவம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சைவ உணவு எவ்வளோ முக்கியம், பாத்திரம் கூட மாற்றி யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. வார சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான சனிக்கிழமை. அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வருதுல இந்த சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலானது. எப்பயுமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது, சரிங்களா? அதே மாதிரி தான் முதல் சனிக்கிழமை, புரட்டாசி மாத சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன் இத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அன்றைக்கி அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அன்றைக்கே ஒரு சில சின்ன மாற்றங்கள் ஏற்படும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்க நீங்கள் உணர முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. சரி ஓகே. புரட்டாசி மாதம்னாலே நார்மலாக ரொம்ப ஸ்பெஷல். வேறுக்கு வெங்கடாஜலபதிக்கு ரொம்ப ஸ்பெஷல், பெருமாளுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் அவரோட நாமம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓம் கோவிந்தாய நமக அப்படின்னு நீங்கள் தியானம் பண்ணும்போது மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது நாமாவளின்னு சொல்லுவாங்க. எங்கே கோவிந்தாய நமக்கு கோவிந்தான்ற பேர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அங்கே செல்வ செழிப்பும் பொருளாதார வளமையும் இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இது மாதம் ஃபுல்லாக, புரட்டாசி மாதம் ஃபுல்லாக சொன்னால் நல்லது. சிலர் கேட்குறீங்க, அப்போ நாங்கள் வருஷம் ஃபுல்லாக சொல்லாமல் தாராளமாக சொல்லுங்கள். முக்கியமாக புரட்டாசி மாதம் ஃபுல்லாக சொல்லுங்கள், சரிங்களா? என்னால் அவ்வளோ மந்திரம்லாம் சொல்ல முடியாதுங்க, அப்படியே எப்போயுமே அந்த நினைப்பில் இருக்க முடியாதுங்க. சனிக்கிழமை இருக்குது பாருங்கள், சனிக்கிழமை அன்றைக்காவது சொல்லுங்கள் ஃபுல்லாக. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது கண்ணை மூடிக்கிட்டே தியானம் பண்ணணும், அந்த மாதிரி சொன்னாலும் ஓகே, ரொம்ப நல்லது. இல்லைங்க நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், உள்ளுக்குள்ளே ஓம் கோவிந்தாய நமக்கு மந்திரம் மூடிக்கிட்டே இருக்கட்டும். அதாவது உங்களுக்குள்ள நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அது எப்படி நினைவுகள் இருக்கும், அது எப்படி மந்திரம் ஓடுன்னு கேட்குறீங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மொபைல் ஒன்று வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கடைக்கு போகலை, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணலை, நீங்கள் சாதாரணமாக ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம். சப்கான்ஷியஸ் உள்ளுக்குள்ளே யார் என்னென்ன மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த மொபைல் நல்லா இருக்குமோ, அந்த மொபைல் நல்லா இருக்குமோ உள்ளுக்குள்ளே ஓடும் பாருங்க. அந்த மாதிரி இந்த கோவிந்தாய நமக மந்திரம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் உள்ளுக்குள்ளே மந்திரம் ஓடி. நீங்கள் வேறு எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, என்னென்னாலும் பேசுங்க, உள்ளுக்குள்ளே அந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இது உணர்வாக இருக்கும்போது, இந்த மந்திரம் உணர்வாக சொல்லும்போது முழு பலன் கிடைக்கும். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம், புரட்டாசி மாதம்னாலே மோஸ்ட்லி அசைவ உணவு எடுத்துக்க மாட்டாங்க, முழு சைவ உணவை தான் எடுத்துப்பாங்க. இன்னமும் ஒரு சில வீட்டில், அதாவது அசைவம் சாப்பிடக்கூடிய வீட்டில் எப்படி தெரியுமா இருக்காங்க, புரட்டாசி மாதத்துக்கு சமைக்கிறதுக்குன்னே சில பாத்திரங்கள் பரணையில் வச்சுருப்பாங்க, லாஃப்டில் வச்சுருப்பாங்க. இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அங்கே வச்சுட்டு அதை எடுத்து அந்த மாதத்துக்கு ஃபுல்லாக, புரட்டாசி மாதம் ஃபுல்லாக சைவம். ஏன்னா அசைவம் செஞ்ச பாத்திரத்தில் நான் சைவம் செய்ய மாட்டேன். அவங்க ஒரு செட் ஆஃப் பாத்திரம் தனியாக வச்சுருக்காங்க. புரட்டாசி மாதம் முடிஞ்ச பிறகு இந்த செட் ஆஃப் பாத்திரத்தை அப்படியே நீலாக க்ளீனாக கழுவி வாஷ் பண்ணி காய வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஒரு மூட்டை கட்டி மறுபடியும் போட்டு அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ புரட்டாசி மாதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த அசைவ உணவுக்கு அசைவம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சைவ உணவு எவ்வளோ முக்கியம், பாத்திரம் கூட மாற்றி யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு முழுமையான நம்பிக்கை, முழுமையான உணர்வு நிலை இருக்கும், அந்த அளவுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். சரி, இதெல்லாம் ஓகே தாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை, நாங்கள் அதே பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாமா, தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி ஓகே. சிலர் சொல்லுவாங்க நாங்கள் முழுமையாக சைவமாக தானே இருக்கிறோம், இதுக்கு எங்களுக்கு ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியல, பரவாயில்ல, சைவம்னா அப்படியே இருந்துக்கோங்க. புரட்டாசி மாதம் அப்போ முடிஞ்ச அளவு சைவ உணவு மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சைவ உணவு மட்டும் சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுலாம் கிடையாதுங்க கணக்கு, சரிங்களா? சைவ உணவு இது யாருக்காக செய்கிறோம்? வெங்கடாஜலபதிக்காக, பெருமாளுக்காக செய்யலைங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் தான் செய்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னா மறுபடியும் அதே தாங்க செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னால் அப்புறம் எப்படிங்க? சரிங்களா? நீங்கள் செய்கிறது யாருக்காக? கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு நமக்கு நல்லது செஞ்சுக்கிறது தான் இதெல்லாம்.
சரி, அடுத்தது முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுங்க, தலைவாழை இலை வாங்கிக்கோங்க. தலைவாழை இலை போட்டு உங்கள் வீட்டில் வெங்கடாஜலபதி ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சிலர் வீட்டில் வந்து வெங்கடாஜலபதி உருவ சிலை இருக்காங்க, அவங்கள எடுத்து வச்சுக்கோங்க. சிலர் வீட்டில், எங்கள் வீட்டில் ரெண்டுமே இல்லைங்க, ஆனால் நாங்கள் வெங்கடாஜலபதி கும்பிடுவோன்னா தலைவாழை இலை போட்டுக்கோங்க. தலைவாழை இலை போட்டு, வெங்கடாஜலபதி படம் இல்லைனாலும் பரவாயில்ல, தலைவாழை இலை போட்டு இந்த கட்டு சாதம்னு சொல்லுவாங்க. கட்டு சாதம்னு என்ன தெரியுங்களா, புளி சாதம், அது தயிர் சாதம், சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி எல்லாமே என்னால் செய்ய முடியும்னு சொன்னால் சனிக்கிழமை எல்லாமே செய்யுங்க, ரொம்ப சிறப்பு. இல்லைங்க நான் ஒரே ஒரு உணவு செஞ்சுக்கிறேன், பரவாயில்ல செஞ்சுக்கோங்க. அதுவும் என்றைக்கு செய்யணும்னா சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் ஏந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி சமையல் நீங்கள் ஆரம்பிக்கணும். சரிங்களா? அன்றைக்கி சமையல் ஆரம்பித்து சமையல் செஞ்சுட்டு இந்த படையல் எப்போ போடணும் அப்படின்னா, வாழை இலை போட்டு உணவு வைக்கிறது, அது பேர் தளிகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்போ வைக்கணும் அப்படின்னா 10:45 கிட்டத்தட்ட அந்த மாதிரி வைங்க. 10:45 அந்த வாழை இலை போட்டு அந்த உணவுகள்லாம் வச்சுருங்க, தளிகை அந்த படையில் வச்சுருங்க. 11 மணிக்கு நீங்கள் நிச்சயமாக அங்கே பூஜை செய்ய வேண்டும். என்ன பூஜைன்னு சொல்கிறேன் நான், நார்மலாக எல்லாருமே செய்யக்கூடிய பூஜை தான் அது. வச்சுட்டு 2 மாவிளக்கு போடணும். மாவிளக்குனா மாமரம், அது இல்லைங்க, அரிசி மாவில் செய்வாங்க மாவிளக்கு. அரிசி மாவில் விளக்கு செஞ்சுட்டு அதில் சின்ன குழியை வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி திரி வச்சு, பஞ்சு திரி வச்சு தீபம் ஏற்றுவாங்க. இது அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு 2 மாவிளக்கு செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ 10:45 2 மாவிளக்கு வச்சுட்டு நெய் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10:55 கிட்டத்தட்ட விளக்கேற்றி வச்சுருங்க. விளக்கேற்றி வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? 11 மணிக்கு தீப ஆராதனை காமிக்கணும். கரெக்டாக சரியான 11 மணிக்கு தீப ஆராதனை காமிக்கணும். இது ஏன்னு கேட்குறீங்களா? அதை செஞ்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த உணர்வு நிலை உங்களுக்குள்ள ஒரு சில மாற்றம் ஏற்படும். 11 மணிக்கு தீப ஆராதனை காமிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி போடுறது எல்லாமே பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அன்றைக்கி இன்னொரு விஷயம் செய்யணும். ஏற்கனவே சொன்ன பாருங்கள், ஓம் கோவிந்தாய நமக மந்திரம். அந்த கடவுள் முன்னாடி உட்காந்துக்கோங்க. படையில் அப்படி இருக்கட்டும், அந்த கடவுள் முன்னாடி உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்ட கண்ணை மூடி வெங்கடாஜலபதியை முழுமையாக உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. பெருமாளை உள்ளுக்குள்ளே முழுமையாக கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஓம் கோவிந்தாய நமக அப்படியே உள்ளுக்குள்ளேயே சொல்லுங்கள். சிலர் கேட்டாங்க, நான் வந்து ஸ்பீக்கரில் போட்டு கேட்கட்டுங்களா? ஸ்பீக்கரில் போட்டால் ஸ்பீக்கருக்கு நல்லது, ஸ்பீக்கர் கூட முக்தி அடையும். ஆனால் நம்ம சொன்னால் நமக்கு நல்லது. ஸ்பீக்கரில் போட்டு நல்லா ஒரு சவுண்டாக வைக்கும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். நிச்சயமாக நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த சவுண்டில் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொல்லும் போது உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் பாருங்கள், அதோட தன்மை வேறு மாதிரி இருக்கும். இது ரொம்ப பெரிய மந்திரம்லாம் இல்லையே, சாதாரண சின்ன மந்திரம் தானே. சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே சொன்ன பாருங்க, மனசு அமைதி அடைஞ்சு ஒரு இறைநிலைக்குள்ளே போகிறவர்கள் இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காருங்க. இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் செஞ்சுருங்க. என்னென்னு கேட்குறீங்களா? இந்த பூஜை எதற்காக நீங்கள் செய்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையணும், நான் சொந்தமாக வீடு வாங்கணும், நான் சொந்தமாக கார் வாங்கணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்களே, அந்த வேண்டுதலை முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை செய்யும் போதெல்லாம் வேண்டுதலாம் வைக்கக்கூடாது. அதை வேண்டுதலை முன்னாடி வச்சுட்டு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்து முடிச்சுட்டு அந்த அமைதி நிலை வந்த பிறகு அப்படியே உட்காருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி விதை போட்டாச்சு, அந்த விதைக்கான விஷயங்கள் அந்த நீர் ஊற்றி உரம் போட்டு எல்லாம் வளர வளர சூப்பராக செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். இந்த கோவிந்தாய நமக்கு சொல்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே முன்னோர்கள் ஆசீர்வாதமும் செல்வ செழிப்பு பொருளாதார நிறைவும் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? இதை செஞ்சுட்டு அன்றைக்கி விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஃபாஸ்டிங் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, ரொம்ப சிறப்பு. சிலருக்கு எனக்கு பிபி இருக்குங்க, சுகர் இருக்குங்க, டெய்லி சாப்பிட்டு தாங்க ஆகும்னா பரவாயில்ல, சாப்பிட்ருங்க. முடிஞ்சளவு பழ உணவுகள் எடுத்துக்கோங்க, பால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி முடிஞ்ச அளவு பால் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க, பழங்கள் சாப்பிடுங்க. என்னால் விரதம்லாம் இருக்க முடியாதுங்க, நார்மல் ஃபுட்டு பரவாயில்ல சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் மனசு எப்பயுமே அந்த கோவிந்தாய நமக, கோவிந்தன், அந்த வெங்கடாஜலபதி பெருமாளுக்குள்ளேயே மனசு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும். அன்றைக்கி முடிஞ்சால் மௌன விரதம் கூட இருங்க, யாருக்கிட்டையும் பேசாதீங்க, எந்த ஆக்ஷனும் பெருசாக பண்ணாதீங்க. நீங்கள் இதெல்லாம் செய்கிறது மறுபடியுங்க நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சிடும். சரிங்களா? அதெல்லாம் இது செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அந்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு சனிக்கிழமை ஒரு விதமான பூஜை பண்ணணும். இது முதல் வாரத்துக்கான பூஜை இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவுகளில் நமக்கு 2ஆம் வாரத்துக்கான பூஜை எப்படி செய்யணும்னு அப்புறமா சொல்கிறேன். நான் இந்த முதல் வாரத்தை பூஜை முழுமை அடைஞ்சிட்டு உங்களுக்குள்ளே என்ன நிகழ்வு நடந்துச்சு, உங்களுக்குள்ளே என்ன உணர்வு மாற்றம் ஏற்படுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட் மற்றவங்களுக்கு நல்லது போய் சேர்க்கும். அவங்க சூப்பர்ப்பா, அவங்க கமெண்ட் போட்டுறாங்க, ஓகே இந்த வீடியோ நம்மளும் பார்க்கலான்னு சொல்லி அவங்களும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க அடுத்த வாரத்துக்கான
பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது அடுத்த வாரத்துக்கு என்ன பூஜை பண்ண சொல்லுமோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம நிச்சயமாக நல்லா இருக்கணும், நம்ம முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். இது நல்லது தானே? சரிங்களா? அதனால் கமெண்ட் போடுங்க. இந்த சனிக்கிழமைக்கு இந்த பூஜையை பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.